என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த நாளை என் குழந்தை மறந்து விட்டதா என்ன? இன்று பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கென்று சொன்ன அந்த நாள் வந்து விட்டது. எந்த நாள் வந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம். உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம். இந்த வராகி உனக்கென்று துணை இருக்க எப்பொழுதும் உடன் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் பல உண்மைகளை என் பிள்ளை தெரிந்து கொண்டும் பல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டும் அதற்கு தகுந்தாற்போல நீ வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி முழுக்க உன்னை தேடி வந்து நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நாம் எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்காமல், அம்மா சொன்னது போல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த நாளில் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடக்கூடாது. இத்தனை காலமும் இந்த நேரமும் இனி நான் இருக்கும் பொழுது உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால், நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல முன்னிறுத்தி விடுவாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த கால நிலைகளை நீ எப்பொழுதும் சரியாக பெற்று கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. யார் இருந்தும் இல்லை என்றும் நான் வருவதை உணர்ந்து என் பிள்ளை, நீ உனக்குரிய சந்தர்ப்பங்களை சட்டென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்குரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற வேண்டும் அல்லவா? உனக்குரிய நேரங்களை நீ என்னவென்று உருவாக்கிவிட வேண்டும் அல்லவா? எதிர்பார்த்தது முழுக்க இனி என்னவாகுமோ என்று யோசித்து நீ வருந்துவதை விட, உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கைக்கொண்டு எதிர்வரக்கூடிய நேரம். உனக்கான தேவைகளை நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிவிடப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதையாவது எண்ணி வருந்தியது போதும். இனி உனக்கு நடக்கும் எந்த ஒரு காரியங்களையும் நீ யோசித்து கண் கலங்க வேண்டாம். ஏனென்றால் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை ஆட்டி படைப்பதும் உனக்கென்று உன்னோடு உடன் வருவதும் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முன் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கைதான் எல்லாமும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல இனி உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ஷ்டங்கள் வந்து சேர்வதை நீ நிச்சயம் தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வரக்கூடியவர்கள் எல்லோரையும் நாம் புரிந்து கொண்டோம். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் நாம் உணர்ந்து கொண்டோம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் நாம் கணித்து விட்டோம். இனிமேல் எதை பற்றியும் யோசிக்க இங்கு நேரம் இல்லை. எதை பற்றியும் சிந்திக்க இங்கு தேவையும் இல்லை. உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிடும் இந்த காலம் முழுக்க. இனிமேலும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குகந்த விஷயங்களை தான் சரியாக முன்னெடுத்து வர வேண்டும். இந்த வாழ்க்கை தனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரம்
நமக்கு என்னவானது என்பதனை எல்லாமும் இனி ஒருபோதும் நினைத்து நீ பதறாதே. அம்மா சொன்னது போல இந்த நாள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அதன் பிறகு ஒரு நொடிப்பொழுதிலும் நீ வருத்தம் கொள்ள மாட்டாய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் இதற்காகவா நாம் வருந்தினோம், இதற்காகவா நாம் கலக்கம் கொண்டு நின்றோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் என்பதனை நாம் எப்பொழுதும் உணரத்தான் பல காலமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்றை தேடி நாமும் தொலைதூரம் பயணிக்கத்தான் செய்கிறோம். எதையுமே நாம் எதிர்பார்க்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்ற ஒன்று மட்டும் நம் குறிக்கோளாக இல்லை. கிடைத்த வெற்றி நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதும் தான் நம் குறிக்கோளாக இருக்கிறது. நமக்கு கிடைத்த வெற்றியை நாம் நிலையாக வாழ்க்கை முழுவதையும் நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும் என்பதிலும் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்ததை விடவும் பல சிறப்பான உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விடவும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உண்மைகளை உணர்ந்து விடவும் நன்மைகளை புரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் நல்ல மாற்றங்களோடு நாம் வாழ்ந்து விடவும் நம்மை தயாராக வைத்திருப்பது தானே நிச்சயமான உண்மைகள். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ பதற்றம் கொண்டு நிற்பதை எல்லாமும் தவிர்த்துவிடு. உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றாக நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வாய். உனக்குள் இருக்கும் உன்னையே நீ யார் என்று அடையாளம் கண்டு கொள்வாய். முடியும் என்றும் முடியாது என்றும் நினைக்கின்ற பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை சரியாக நீ முன்னெடுத்து வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னுடைய தேவைகளை அறிந்து புரிந்து உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து தெரிந்து நாம் எப்பொழுதும் சரியாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாமும் அந்தந்த நேரத்தில் அடைந்துவிட நீ துடியாய் துடிக்க வேண்டும். எதையுமே பின்பு பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. இது போன்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இனி உனக்கு நடத்தக்கூடிய இந்த காயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றி விடுவாய் என்பதில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. முடிந்த வரையிலும் உனக்குள் தோன்றும் எண்ணங்களை நீ எப்பொழுதும் நிலையாக நின்று சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எப்பொழுதும் போல இனி உனக்கு என்ன கொடுக்க நான் யோசிக்கிறேனோ அதை எல்லாமும் நான் சரியாக நிலையாக யோசித்து உன் முன்னால் பேசுகிறேன். இதுதான் உன் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து நான் உன் வசமாக்கி கொடுக்க உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ எப்படியும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அதிசயங்களை அம்மா உன் கண் முன்னால் நிறுத்தும் இந்த நேரம் நீ ஒவ்வொன்றிலும் உன் வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்க வரும். இந்த நேரம் உனக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்து விட்டாய். ஆனால் அந்த மாற்றங்கள் உன்னை தேடி வரும் பொழுது உடனிருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளையும் நீ எதிர்கொள்கிறாய் என்பதுதான் உண்மை.
எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தான் சந்திக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். யாரையும் எண்ணி என் பிள்ளை இனிமேல் கலங்குவதாக இல்லை. நம்மீது எந்த வகையிலும் இரக்கம் கொள்ளாதவர்கள், நம்மீது எந்த சூழ்நிலையிலும் இறங்கி வர நினைக்காதவர்களுக்காக நாம் எந்த காலகட்டத்திலும் இறங்கி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாய். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்ட பிறகும் தெரிந்து கொண்ட பிறகும் உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் மாற்றிவிட வேண்டும் அல்லவா? உன் முன்னால் நிற்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நான் எப்பொழுதும் சரியாக உன் கண்கள் முன்னால் கொண்டு நிறுத்த வேண்டும் அல்லவா? என் வேலையை நான் சரியாக செய்ய தொடங்கிவிட்டேன். நீயும் அதுபோல உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்ய தொடங்கு. உன் முன்னால் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ நிச்சயமாக என்னவென்று பார்த்து கொள்ள தொடங்கு. நடந்து முடிந்ததை எண்ணி இனி வருந்தாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ பேரானந்தப்படு. இனி எந்த நாளிலும் நான் இருப்பதை நீ நிச்சயமாக கவனத்தில் கொண்டு விடுவாய். எந்த நாளிலும் நான் இருப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அடுத்த கட்ட நிகழ்வுகளும் அடுத்த கட்ட சோதனைகளும் உன்னை நிச்சயமாக சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலத்தின் கட்டாயம் இனி உனக்காக என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுதில் இந்த வாழ்க்கையை நீ எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் புரிந்து கொள்கிறாய் என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இங்கு நமக்காக இல்லை என்பதனை எல்லாமும் நீ நினைத்து கலங்கினாய். ஆனால் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உன் மனதிற்குள் தோன்றும் விஷயங்களை கொண்டு நீ முன்னின்று எதையும் உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் சொல்லி முடித்த பல விஷயங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. உனக்கும் நல்ல தேவைகள் உருவாகும் என்பதனை நீ நம்பு. எதிலுமே நாம் எதிர்பார்த்தது போல எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்கவில்லை என்ற உடனேயே மனம் குழம்பி நிற்காது. மாறும்போது வாழ்க்கை தலைகீழாக ஒரு புரட்டி போட்டுவிடும். நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு ஒரு ஆச்சரியத்தை அது சட்டென்று உன் முன்னால் நடத்திவிடும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை காலமும் என் பிள்ளையின் மனதில் தோன்றிய விஷயங்களை நிச்சயமாக இனிமேலும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் செல்லாதே. எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்களாக இது உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பல காலம் இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே வாழ்ந்து விடுவோமோ என்ற ஒரு பதற்ற உணர்வு உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாமும் நீ தாண்டி வர வேண்டும். இதையெல்லாமும் நீ தெரிந்து வெளியே வர வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கைதான் வாழ்க்கையில் எல்லாமும். நம்பிக்கைதான் நமக்கான உண்மைகளும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் எப்பொழுதும் நம் கைக்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு தரும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுதான் நடக்கும் என்று சொல்லி நீ நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும்.
உன் தாயானவள் உனக்கு சொன்ன அந்த நாள் இன்றுதான் என்று நான் சொன்னதற்கான காரணத்தை நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? என் பிள்ளையே, நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரத்தில், நீ பெற்ற குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்று நான் உன்னிடத்தில் ஏற்கனவே எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி நிறைவான விஷயங்களை உனக்கு சொல்லிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் எல்லாவற்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன நிம்மதியோடு இனி எல்லாவற்றையும் நீ எதிர்கொண்டு வாழப்போகும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே நமக்குள் என்ன எண்ணங்கள் உருவாகிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையை நாம் நம் வசமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை முதலில் தெரிந்து கொள். இனி நடப்பதை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை தேடி வரும் நன்மைகளை உன் கண் முன்னால் நான் நிறுத்துவேன். நீ பெற்ற பிள்ளை விவகாரத்தில் இன்று இந்த புதன்கிழமையில் அம்பாளின் அருளாலும் புதன் பகவானினுடைய அருளாலும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீ நினைத்ததை விட சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தைரியமாக இரு. எல்லாமும் உன்னை சுற்றி உன் வாழ்க்கை என்று உன்னை தேடி வரும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து வருவாய் என்பதனையும் மறக்காது. நினைத்து கூட பார்த்திட முடியாத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள். யாரையும் நம்பி நாம் எதையும் இங்கு விட்டுவிட வேண்டாம். எந்த இடத்திலும் யாருக்காகவும் நாம் கலங்க வேண்டாம். சந்தோஷம் என்பதனை நாம் உணரும் போதும், இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதும், நமக்கே என்று ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து நடந்து கொள்வதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். அத்தனையும் உன்னை சூழ்ந்து நிற்பதை இனி நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் கலங்கி நின்று எதிர்க்காதே. தைரியமாக எதிர்கொள். உன்னுடைய தைரியம்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை புரிந்து கொள். சரியாக ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லையில்லாத மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை நேர்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டு எதிர்கொண்டு வாழ வேண்டும். காலம் உனக்கு எல்லா பலனையும் கைகூடாக கொண்டு வந்து கொடுக்கும். கண்கூடாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காது. நம்பிக்கைதான் எல்லாமும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் உன்னுடைய நம்பிக்கை எல்லா விஷயங்களையும் உனக்கே என்று முன்னிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் என் பிள்ளை கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் உனக்கென்று நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள்வாய். ஏது நடந்தாலும் உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பு என்னுடையது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லதுதான் வேண்டும் என்று நாம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் நம்மை நல்லபடியாக மாற்றுவதை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அருளோடு எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே நாம் உருவாக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி நம்மை பல உண்மைகளோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உண்மைகளை உணர்ந்தும் நன்மைகளை புரிந்தும் வாழும் இந்த வாழ்க்கையில் இனி என்றும் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ புரிந்து கொள்.
நான் சொன்னது நடக்கும் இந்த நேரம். இனி எந்த நாளிலும் பல உண்மைகள் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.